எப்பா டேய் சாமி உங்களுக்கெல்லாம் வேற ஆளே கிடைக்கலையாப்பா தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு. மத்தியானமே ப்ரமோ 2ல் ஒரு மோசமான வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. தர்ஷிகா வந்து அன்ஷிதா பேசலைன்னு கவலையாக இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு ஏதோ தர்ஷிகாக்கும் அன்ஷிதாக்கும் ஒரு லவ் சண்டை மாதிரி, அதாவது விஷால் மேலே பொசசிவ்னஸ்னால ஒரு சண்டை மாதிரி ஆக்கி விட்டுருந்தீங்க அந்த ப்ரமோவை. இந்த ப்ரமோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா கிட்ட ஆர்ஜி ஆனந்தி டைரெக்டாக போய் கேட்குறாங்க, உனக்கு விஷால் மேலே ஏதாவது பொசசிவ்னஸ் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, பாவோண்டா எங்கள் அம்மா சத்தியமாக இல்லை, எனக்கு அந்த மாதிரி இந்த வீட்டில் யார் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, வேணாம் எனக்கு போதும், ஏற்கனவே ஒன்று பட்டதுனால தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு. பாவோண்டா அந்த பொண்ணு ஏற்கனவே பேர் கெட்ட அந்த பேரை மாற்றுறதுக்கு அந்த பொண்ணு எதுவும் பண்ணலடா. அந்த பொண்ணு தன்னோட கேரக்டராகவே வாழ்ந்ததுலேயே எல்லாரும் அந்த பொண்ணு மேலே உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிட்ருக்கு. அநியாயமாக அந்த பொண்ணோட பேரை கெடுக்காதீங்கடா. அந்த பொண்ணு அப்படியே அலறா வந்துட்டு சொல்கிற, அன்ஷிதா நான் வந்து சத்தியமாக எனக்கு அம்மா சத்தியமாக வேண்டாம் அப்படின்னு. உடனே பவித்ரா ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நீ டைரெக்டாக போய் பேசி முடிச்சிரு, இந்த விஷயத்தை டைரெக்டாக போய் பேசிடு, அப்போ தான், இல்லைன்னா இது வந்து ரொம்ப அக்லி ஃபைட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் வந்துட்டு விஷால் இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பான் போல இருக்கு. விஷாலுக்கு வந்து ஒரு பொண்ணுங்களோட பேரை கெடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அவர் இதை தான் அந்த ஷோவில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதில் இந்த தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் எங்கே இருந்தால் லவ் வந்துச்சு, சத்தியமாக எனக்கு அதை பார்க்கறதுக்கு அப்படி தோணவே இல்லை. இவங்க ஏதோ சும்மா ஃபேக்காக இதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க சும்மா தான் இருந்தாங்க. இவர் ஏற்கனவே வந்து பவித்ரா கூட ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. நல்ல வேளை பவித்ரா வந்து விஷாலோட எந்த ஒரு இதுக்கும் வந்து மயங்கலை. அதனால அந்த பவித்ரா பொண்ணோட பேர் வந்து கெட்டு போல. எனக்கு இப்போது நான் சொல்கிறேன், அன்ஷிதா எப்பயுமே, அன்ஷிதா ட்ரூவாக ஜெனுவினாக நீ வந்து தர்ஷிகாவோட ஃபீலிங்ஸோட விளையாடாதன்னு அந்த பொண்ணுக்காக உண்மையாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து அட்வைஸ் பண்ண வந்தா, அதுக்கு அந்த பொண்ணு மேலே இப்படி ஒரு பழியை திருப்பி போட்டு, அதில் அன்ஷிதா கிட்ட ஒரு பிட்டு வேற, பவித்ராக்கு என் மேலே ஒரு காண்டு, எப்போ இருந்து எனக்கும் தர்ஷிகாக்கும் ஒரு இது இருக்கோ அதுலேருந்து பவித்ராக்கு தர்ஷிகா மேலே ஒரு காண்டுன்னு தர்ஷிகா விஷால் கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த அக்லி ஃபைட்டுக்குள்ளே பவித்ராவையும் அன்ஷிதாவையும் தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணாதீங்க. அதுலேயும் பாவம் அன்ஷிதாவோட பேரை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கியிருக்கு, அந்த பேரோடு அந்த பொண்ணு வெளியே போயிட்டோம், விட்டுருங்க.